வணக்கம் பிடாக். இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் மும்பைல கண்டிஷன்ஸ், ஓப்பனிங் தாட்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படியே டேக் அவே பண்ணுங்க பிடாக். அதான் மும்பையை பற்றி ஆல்ரெடி சொன்னோம். இந்தியா யூஎஸ்ஏ மேட்ச் ஆடும்போது முதல் 8 ஓவரு ரெட் சாயில் பிச்சு மேலே வரும், பார்த்து ஆடணும். 8 ஓவர் செட் பண்ணிட்டீங்கன்னா 9-20 கல்ட்டுன்னு ரெண்டு டீமுமே மோசமாக ஆடினாங்க. வின்னிங் ஸ்கோர் வந்து 192 அப்படின்னு சொன்னோம். எனி அதர் டீம் with a little bit of an exposure, experience in this stage to upset India would have beaten India. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவன் தோ இட் வாஸ் அ ஆஃப்டர்நூன் கேமு, நேபாள் வர்சஸ் இங்கிலாந்து. இங்கிலாந்து எவ்வளோ அடிச்சாங்க? 184. வின்னிங் ஸ்கோர் என்ன? 192. நிறைய பேர் கேட்பீங்க 8 ரன்ல என்னையா வரும்? T20 கிரிக்கெட்ல மார்ஜின் ஆஃப் டிஃபீட் வில் ஆல்வேஸ் பி இன் சிங்கிள் டிஜிட்ஸ். 20 ரன்ல தோத்தீங்கன்னா அது மரண அடின்னு அர்த்தம். இதே இங்கிலாந்து இன்னும் 8 ரன்னு கூட அடிச்சிருந்தாங்கன்னா they would have probably comfortably closed out the deal. ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ் அபவுட் மும்பை. அதுக்கப்புறம் கடைசியில் ரன் எப்படி கொட்டிச்சு பாருங்க. 3 ஓவர் 46 ரன்னு தேவை நேபாளுக்கு. எப்படி எடுத்துன்னு வந்தாங்க? இங்கிலாந்து வந்து பியூட்டிஃபுல்லாக ஆடினாங்க. ஒவ்வொரு பேஸும் சூப்பராக ஆடினாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து இந்த ஹாரி புரூக் அவுட் ஆன உடனே ரன் வராமல் போய் அந்த 10-15 ரன் ஷார்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அதுதான் சொன்னேன், 176 இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோரு 192ங்கும் போது இங்கே வந்துட்டு எப்படி நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணணும்? 2025 ஐபிஎல் என்ன சொன்னோம்? பேட்டிங் ஃபர்ஸ்ட் 3 ஜெயிச்சிருக்கு, பேட்டிங் செகண்ட் 4 ஜெயிச்சிருக்குன்னு. இப்போ 2 மேட்ச் ஆடி இருக்காங்க. என்ன ஆச்சு? இந்தியா டிஃபெண்ட் பண்ணாங்க டோட்டலா. அதுக்கப்புறம் இங்கிலாந்து ஆல்சோ டிஃபெண்டட் நேரோலி. இட் இஸ் நாட் அ கன்வின்சிங் வின் பை எனி மீன்ஸ் பை போத் த டீம்ஸ்ன்றதுனால உங்களுக்கு வந்து டாஸ் இஸ் நெவர் கோயிங் டு பி எ ஃபேக்டர் இன் ஆல் ஹானஸ்டி. என்னை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேல 6 ஓவரில் 45 ஃபார் 1க்கு ஆடணும். ஆடிட்டு அதுக்கப்புறமும் ஒரு 33 ஃபார் நோலாஸ், 32 ஃபார் நோலாஸ். 10 ஓவரில் 78க்கு 1 or 2, அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. 11-15, 16-20 கல்ட்டு அடிச்சுனே இருக்கணும். நான் சொல்ற தியரி பார்த்தா 192ன்றது மினிமம், மேலேயே வந்துடும். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. சீமாஸோட ஓவரால் எக்கானமி 10.36, ஸ்பின்னர்ஸோட ஓவரால் எக்கானமி 8.62. வி ஸ்போக் அபவுட் என்ன சொன்னோம்? ஃபிங்கர் ஸ்பின்னரு, ரிஸ்ட் ஸ்பின்னர் அடி வாங்குவாங்க அப்படின்னு. ரெண்டு இதுலையும் பார்த்தீங்கன்னா அங்கே ஹர்மித் சிங்கு, இங்கே பாப்பு அக்ஷர் பட்டேலு. அதுக்கு ஒரு கிளியரஸ்ட் இது சொல்கிறேன். இங்கிலாந்து கேமில் ஸ்டார் ஸ்பின்னர்ன்றவர் ஆதில் ரஷீத் வெண்ட் ஃபார் 3 overs 42. லியம் டாசன் துண்டா 4 ஓவர் போட்டாரு. கண்டிஷன்ஸு கிங்கு. கண்டிஷன்ஸை தெரிஞ்சு பிளேயிங் லெவனை செலக்ட் பண்ணி ரிசோர்ஸஸ் எப்படி யூஸ் பண்ணோன்னு பண்றவன் மட்டும்தான் ஒரு சில கண்டிஷன்ஸ்ன்ற அதல பாதாளத்திலேருந்து உங்களுக்கு தப்பிக்க முடியும். அப்பயே சொன்ன அந்த இதே தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் 8 overs ஆஃப் பேட்டிங்கு யாரு செட் பண்ண போறாங்க? ஹவ் ஆர் தே கோயிங் டு கெட் டு எ ஸ்டார்ட் ஆஃப் அரௌண்ட் 60-70, நாட் லூசிங் மோர் தேன் எ விக்கெட் ஆர் 2. அதுக்கப்புறம் கடைசி 5 ஓவர் போலிங்கு, அதை நீங்க பார்த்துருப்பீங்க. நான் சொல்ற கடைசி 5 ஓவர் போலிங் வின் ஃபேக்டரு. இந்தியா வந்துட்டு எப்படி வந்து அடிச்சாங்க ரன்னு, அதுக்கப்புறம் நேபாள் எப்படி அடிச்சாங்க ரன்னுன்றது தெரியும். இந்த 2 ஃபேக்டரை which team is really going to get in, அவங்க தான் வந்து ஜெயிக்க போறாங்க. இதுல பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் ஆல்சோ had a hard fought win against ஸ்காட்லாண்டு. இங்கிலாந்து ஆல்சோ had a hard fought win against Nepal. There is nothing to choose between. இப்போ நீங்க உங்களோட ஃபீட்பேக்ஸை நான் வின் ஃபேக்டரு கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். நீ ரெட் சாயில் பிச்சு சொல்லிட்டீங்கன்னா then I can go for the playing 11 once you are done. ரெட் சாயில் பிச்சு வாங்கடேனா வாங்கடா டே அப்படின்னு சொல்லுவீங்க எப்பவுமே நீங்க. அந்த மாதிரி இல்லாம பீடாக் சொல்ற மாதிரி கேட்டுக்கோங்க. கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கப்பான்னு எல்லா வாட்டியும் சொல்றாரு. அந்தந்த ஃபேஸ்ல அந்தந்த ஸ்கோர் அடிச்சாதான் நீங்க வின் பண்ண முடியும். அந்த ஃபேஸை வின் பண்ணாதான் வின் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்ன மாதிரி இங்கிலாந்து வந்து சூப்பரா பேட்டிங் ஆனாங்க. பட் பிடாக், எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா நீங்க சேஸ் பண்றீங்கன்னா தாராளமா விக்கெட்டை கையில வச்சுட்டு கடைசி 4 ஓவருக்கு வெயிட் பண்ணலாம்.
ஒரே ஒருத்தர் தான் உங்களுக்கு தலைவலி கொடுப்பாரு, அவரு சாம் கரன் 6 யாக்கர் சொல்லுகிறாரு. மத்த எல்லாரும் 140ல போடுற எல்லாருமே ஒண்ணு வைட் யாக்கர் போடுறேன்ட்டு பிச்சை விட்டு வெளியே போடுறாங்க, இல்ல 145 போடக்கூடிய ஆளுங்க ஸ்லோ ரன் போட்டு போட்டு அடி வாங்குறாங்க. ஸோ அதனால கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணி கரெக்டா பிச்சை ரீட் பண்ணி எந்த டீம் ஸ்மார்ட்டா ஆடுறாங்களோ இந்த கேமை 100% வின் பண்ண முடியும். ஏன்னா 2 பேருமே ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது கிடையாது. விட்டு ஒரு பக்கம் பேஸ் பால், இன்னொரு பக்கம் கெரிபியன் பிளேயரை காட்டுவாங்க, அடி நிமித்துவாங்க வச்சு. ஸோ இட்ஸ் கோனா பி a cracker of a game. தாராளமா டேக் அவே பண்ணுங்க பீடாக் வின் ஃபேக்டரை. இன்ஃபேக்ட் சாரி பிளேயிங் சொல்லியாச்சு. லெவன். இப்ப பிளேயிங் பிளேயிங் லெவன்ல லெவன் பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் பிளேயிங் லெவன் எந்த ராக்கெட் சேஸுமே இல்ல. நம்ம கரெக்டா அதை கெஸ் பண்ணோம். தே மைட் நாட் டூ எனி சேஞ்சஸ் ஆன் த பிளேயிங் லெவன் ஆன் விச் தே சக்சஸ்ஃபுல்லி டிஃபீட்டட் ஸ்காட்லாந்து, which is going to be Brandon King to open with Shai Hope, followed by Etaya Shimron Hetmeyer, அதுக்கப்புறம் ரோமான் பவல், ஷெர்ஃபேன் ரதர்ஃபர்ட், ரொமாரியோ ஷெப்பர்ட், மேத்யூ ஃபோர்ட், ஜேசன் ஹோல்டர், அகீல் ஹொசைன், குதகேஷ் மோட்டி அண்ட் ஷமார் ஜோசப். இதுல இவங்க ஒன்னே ஒன்னு எதை யோசிக்கணும்னா, தே ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் அக்கீல் ஹொசேனோட ஸ்ட்ரென்த்து அவர் பிறந்து வளர்ந்ததுலேருந்தே எந்த பிச்சா இருந்தாலும் பவர் பிளேல போடுறது தான். பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். எனக்கு விஷயமே புரிய மாட்டேங்குது. SA20லயும் அவர் அந்த மாதிரி தான் பண்ணாங்க. அவர் பவர் பிளேல ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அவரோட ஒரே ஸ்ட்ரென்த் ஒய்ட் ஆஃப் த கிரீஸ்ல இருந்து போடுற ஸ்லைடர் தான். He is not someone who comes close to the crease and conventionally உங்களுக்கு drift பண்ணி பாலை, he doesn't spin the ball away from the batsman. அந்த எபிலிட்டி அவர் கிடையாது. அவர் என்ன போடுவார்னா பாலை இப்படி கிரிப் பண்ணிட்டு ட்ரை அண்ட் போல் த ஸ்லைடர்ஸ். அது பால் போல்டா ஆச்சு அப்படின்னா அது வந்து லைன் அப் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ஒரு மீடியம் பேசர் இது பண்ற மாதிரி போனதுலேயே வெஸ்ட் இண்டீஸ் அந்த தப்பத்தான் பண்ணாங்க. அக்கீல் ஹுசேன், குதகேஷ் மோட்டி ஏற்கனவே இன்னொரு ஸ்பின்னர் வச்சிருக்கீங்கயா நீங்க, அதுக்கப்புறம் எதுக்கே அக்கீல் ஹுசேனை பதுக்குறீங்க? எனக்கு அந்த விஷயமே புரியல. ஸோ எனக்கு வந்து ராஸ்டன் சேஸை வந்து அவங்க ஆடாம போனாங்க. ஐ திங்க் தட் இஸ் அ ரைட் திங் டு பி ஆனஸ்ட் வித் யூ. ராஸ்டன் சேஸ் ஆடினா மோட்டிக்கு பதிலாக ராஸ்டன் சேஸ் ஆடினா அவங்க எப்படி யோசிச்சாங்கன்னா, ஓகே இவரை நான் வந்து எடுத்துட்டு இருந்தேன்னா அக்கீல் ஹுசேனை பவர் பிளேல நான் யூஸ் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ணிட்டேன்னா தட் வில் கிவ் மீ குஷன் டு யூஸ் குதகேஷ் மோட்டி இந்த மிடில் ஓவர்ஸ் யோசிச்சு பண்ணாங்க. பட் அந்த ரிசோர்சஸ் அவங்க சரியா யூஸ் பண்ணாம போயிட்டாங்க. பட் தே வில் ஸ்டிக் ஆன் டு திஸ் சேம் பிளேயிங் லெவன் இஸ் வாட் ஐ ஃபீல். இதுல ஏதாவது நீங்க ஒரே சான்ஸ்னா ராஸ்டன் சேஸ் தான், வேற யாரும் ஜான்சன் சான்ஸ் வெளியே இருக்காரோ உள்ள வர முடியாது. இப்ப நான் ஒரே சான்ஸ் அவங்க பண்ணணும்னா இட் இஸ் கோயிங் டு பி இன்னொரு ஜேடன் ஷீல்ஸ் அவரும் உள்ள வர முடியாது. ராஸ்டன் சேஸ் ஆடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா குதகேஷ் மோட்டி? என்ன பொறுத்த வரைக்கும் குதகேஷ் மோட்டி வில் பிளே, ஆர் யூ திங்க் தட் நான் சொன்ன மாதிரி இந்த சேம் பிளேயிங்ல வந்து ஆடுவான்றீங்களா, சேஞ்சஸ் இருக்குன்றீங்களா? இஃப் யூ அக்செப்ட் இட் ஐ கேன் கோ டு இங்கிலாந்து பிளேயிங் லெவல். இந்த பிளேயிங் லெவல்ல கண்டிப்பா சேஞ்சே இருக்க போகுதுல, தாராளமா இங்கிலாந்து பிளேயிங் லெவல். இங்கிலாந்து வந்து பெருசா எதுவுமே மாத்த மாட்டாங்க. எனக்கு வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருந்தது தட் தே யூனோ ஜெமி ஓவர்டன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் த பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் டு டூ இஸ் டு ஸ்ட்ரென்தன் யுவர் போலிங். வேகப்பட்ட கடப்பார பேட்டிங் இருக்கு. த லியூக் வுட் இஸ் அ வெரி குட் T20 போலர், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. போன மேட்ச் அடி வாங்கினாரே ஒழிய இப்ப ஓவர்டனை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு டைமென்ஷன்ல பேட்டிங் இம்ப்ரூவ் ஆகும். போலிங் யார் போடுறது? ரார்ச்சர் இப்படி போட்டு 4 ஓவர்ல 50 கொடுக்குறாரு. இப்ப சாம் கரன் காப்பாத்தலன்னா இப்ப நேபாள்கிட்ட தோத்து போயிட்டு ஒரு மாதிரி வந்திருப்பாங்க. ஒருவேளை அடி வெஸ்ட் இண்டீஸுக்கு வாங்கினாங்கன்னா வெளியிலே போயிருப்பாங்க இந்த போல நல்ல டீமை வச்சுட்டு. வேர்ல்டு கப்பே ஓவர் ஆயிருக்கும். ஸோ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் ஐ ஆல்சோ டோன்ட் சி தம் மேக்கிங் சேஞ்சஸ். அதே மாதிரி உங்களுக்கு you need to have 2 or 3 specialist fast bowlers here, particularly where the seamers will come into the picture in the red soil pitchன்றதுனால their playing level will be Phil Salt, Josh Butler, the talented Jacob Bethel, Tom Banton, Harry Brook, Sam Curran, Will Jacks, Jofra Archer, Liam Dawson, ஆதில் ரஷீத் அண்ட் லியூக் வுட். இதுல வந்துட்டு உங்களுக்கு வந்து ஜெமி ஓவர்டன் வந்து வெளியில இருப்பாரு, அதுல சந்தேகமே கிடையாது. ரேஹான் அகமது உள்ளே வர முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 2 ஸ்பின்னர் டாசன் இருக்கும்போது அவர் உள்ள வர முடியாது. அடுத்தது ஜாஷ் டங், ஐ ஸ்டில் ஃபீல் ஃபார் தட் வெரைட்டி தே வில் ஹவ். இவரு தான் யாரு, இந்த லூக் வுட்டை தான் ஆடுவாரு. பென் டக்கெட் வந்துட்டு பேக்கப்பா எடுத்துட்டு வந்தாங்க அவங்க. ஸோ உங்களுக்கு பேண்டன் நல்லா ஆடுறாரு. பென் டக்கெட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஹேஸ் டு பேட் அவுட் ஆஃப் பொசிஷன். ஏன்னா ஜாஸ் பட்லர் இஸ் ஓப்பனிங் நவ். இல்லைன்னா சால்ட் இன்னும் 2-3 மேட்ச் பார்த்துட்டு பென் டக்கெட் வர முடியுமே ஒழிய ஐ டோன்ட் சி பென் டக்கெட்
getting into the playing 11. So this is going to be the ideal playing 11 for England நான் நினைக்கிறேன். இதை நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா எட்ஜ் யாருக்கு இருக்கும் பேஸ்ட் ஆன் த வின் ஃபேக்டர்ன்றதை சொல்லிடுவேன். இங்கிலாண்டோட பிளேயிங் 11 இதே தான் இருக்க போகுது. ஐ திங்க் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் எவ்வளோ டீப்பா போறாங்களோ டோர்னமெண்ட்ல, எனக்கு தெரிஞ்சு தே வில் நெவர் மேக் அ சேஞ்ச் அன்லஸ் அன்டில் இட்ஸ் ஃபோர்ஸ்ட் சேஞ்ச். ஒரு இன்ஜுரி வந்தா மட்டும்தான் ஒரு சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தவிர இந்த டீமை சேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ப்ளீஸ் எட்ஜ் கொடுங்க பிடாக். இப்ப எட்ஜ் வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ்ல எந்த டீம் வந்து நல்லா பேட்டிங் ஆடுறதுன்னு, டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, வெஸ்ட் இண்டீஸ் ஒன்லி ஸ்கோர் 33 இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ். சாமிச்சாலாம் அடிக்கல நான் எதிர்பார்த்த அளவுக்கு. 6 ஓவர் பியூட்டிஃபுல்லா ஆட்டம், அதுக்கப்புறம் தான் இருக்க ஆரம்பிச்சாங்க ஏட்டையா வந்த உடனே. ஓகே, ஸோ இவங்க வெஸ்ட் இண்டீஸோட டாப் ஆர்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட் இஸ் கோயிங் டு பி பிராண்டன் கிங், ஷை ஹோப் அண்ட் ஷிம்ரன் ஹெட்மயர். பிராண்டன் கிங் மாதிரி ஒரு மாதிரி இன்டிஃபரண்ட் ஃபார்ம்ல இருக்காரு. ஷை ஹோப்பும் ரொம்ப நாளா அடிக்கல. S20 ஒரு 100 அடிச்சாரு, பிரில்லியன்ட் நாக் ஆனாரு. அதுக்கப்புறம் அவர் அடிக்கல. ஏட்டையா வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு வேற லெவல்ல ஆடிட்டு இருக்காரு ஏட்டையா, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். உங்களுக்கு இங்கே பாத்தீங்கன்னா ஃபில் சால்ட் ரொம்ப நாளா ஃபார்ம்ல இல்ல. பட்லர் வந்து நல்லா தான் ஆடிட்டு இருக்காரு. அதுல சந்தேகம், போன மேட்ச் பியூட்டிஃபுல்லா ஆட ஆரம்பிச்சாரு. பட் என்னமோ வந்துட்டு அவங்களுக்கு வந்து அவுட் ஆயிட்டாரு. ஜேக்கப் பெத்தல் இஸ் பேட்டிங் அப்சல்யூட்லி டாப் கிளாஸ்ன்றதுனால இதுல வந்துட்டு என்ன சொல்றது உங்களுக்கு, இந்த எட்ஜ் நான் கொடுக்க மாட்டேன் பேட்டிங்ல. ஐ ஸ்டில் ஃபீல் பிகாஸ் கன்சிடரிங் ஃபில் சால்ஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம், அங்க நல்லிஃபை ஆயிடுது ஷை ஓப்புன்றதுனால இது ஈவன் ஸ்டீவன்ஸ்ன்றுவேன். ஆனா உங்களுக்கு இந்த கடைசி 5 ஓவர்ல போலிங் போடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷமார் ஜோசப் ஸ்டில் நாட் அ ப்ரூவன் கமாடிட்டி. ஷெப்பர்ட் ஹேட்ரிக் எடுத்திருக்கலாம், செம அடி வாங்குவாரு ஷெப்பர்டு. உங்களுக்கு மேத்யூ ஃபோர்டும் டெத் ஓவர்ல அடி வாங்குவாரு. ஓல்டர் தான் கொஞ்சம் அப்படி இப்படி போடுவாரு. ஓல்டரோட எக்கானமியும் மோர் தென் 10. இவங்களுக்கு வந்து சரக்கு இருக்கு இங்கிலாந்துக்கு, ஆனா ரொம்ப கேவலமா போலிங் போட்டாங்களே ஒழிய. இஃப் யூ see that when you see Sam Curran how well he bowled, Luke Butt can really bowl well, ஜாஃப்ரா ஆர்ச்சர் கேன் ஆல்சோ போல் வெல், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அன்னைக்கு அந்த மாதிரி போட்டாரு. ஐ டோன்ட் see him doing or repeating the same mistake, but the choice of option what he took in the last game yearன்றதுனால அந்த போலிங் வந்துட்டு 5 ஓவர்ல இவங்களை பெட்டரா கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறதுனால England will go with a slender edge of 50-48. It is going to be a closely contested game. It's not going to be a one-sided game, but I'll give the edge to England. நீங்க இங்கிலாந்து கொடுக்குறீங்களா? எனக்கு என்னமோ இங்கிலாந்து வாங்கிப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெஸ்ட் இண்டீஸ் தான் பீடாகன்றீங்களா? இங்கிலாந்து வாங்கிப்பாங்கன்னு நினைக்கிறேன் சொல்லியிருப்பேன். ஏன்னா போன மேட்சே ஒரு ஹிக்கப் வந்துருச்சு அவங்களுக்கு. அவங்க எல்லாம் முயற்சிக்கிட்டாங்க. இந்த படையப்பால சொல்லுவார்ல, நல்ல வேலை ஒரு தடவை துண்டு தவறிச்சு நான் முயற்சிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி. டெஃபினட்டா அவங்க இங்கிலாந்து கண்டிப்பா முயற்சிக்கிட்டாங்க. ஏன்னா நல்லா பேட்டிங் ஆடுறாங்க. தே ஹாவ் டு ஜஸ்ட் டைட்டன் தியர் bowling only in terms of getting their options right, getting their slower ones or the balls, all the balls they want to bowl up and full and fast. இதை மட்டும் தான் அவங்க சேஞ்ச் பண்ணணுமே தவிர எனக்கு தெரிஞ்சு they have a great death in Sam Curran and Luke Wood can provide that 1 over at the death. I think they are really poised in this game. I would definitely give 65-35 in favor of England. கொஞ்சம் பர்சன்டேஜ் ஜாஸ்தியா தான் கொடுத்துருக்கேன். நாட், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, வெஸ்ட் இண்டீஸை வந்து ஒதுக்கல, இல்ல நடக்காதுன்னு சொல்லி ஒதுக்கல. ஒன்லி வித் கண்டிஷன்ஸ்னால தே மைட் have the edge நான் ஃபீல் பண்றேன். I am also looking forward for a good competition from West Indies. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டீம் வெஸ்ட் இண்டீஸ். and I know they have done what we all know what they have done in 2016. Definitely there is a high potential in the team, especially நல்ல. definitely I want them to do well. அதான் சொல்றேனே, ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. when we say something, இப்போ 65-35 அப்படின்னா யூ ஆர் நாட் ஒதுக்கிஃபையிங் எனி டீம். இப்போ நான் வந்து கிரவுண்ட் கண்டிஷன்ஸை சொல்லிட்டேன், வின் ஃபேக்டரை சொல்லிட்டேன், உங்களோட எட்ஜ் என்ன இருக்கு, எங்க இம்பார்ட்டன்ட் இருக்கு, அதை பார்த்து நீங்க எட்ஜ் கொடுக்குறீங்க. அது வந்து அப்சைட் டவுனா மாறலாம். நானும் வெஸ்ட் இண்டீஸ் இது இங்கிலாந்து இருக்கேன், ஆனா கொஞ்சம் நேரோ எட்ஜ் கொடுத்துருக்கேன். நீங்க கொஞ்சம் ஹேண்ட்ஸம் எட்ஜ் கொடுத்துருக்கீங்க. தேர்ஸ் a good chance வெஸ்ட் இண்டீஸ்
who's a two-time champion. West England தோக்கடிச்சா it's definitely not going to be an upset, to be very honest with you. That's what the understanding should be அப்படின்றதுனால ஆனஸ்டா உங்களோட இது நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்ப நான் என்னோட கேம் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா somehow I feel இந்த மிடில் ஓவர்ஸ்ல அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மிடில் ஓவர்ஸ்ல த்ரெட்டனிங்கா விக்கெட் எடுக்கிற போலர்ஸ் இல்லைன்றதுனால ஐ எம் சூசிங் இங்கிலாந்துஸ் கேப்டன் ஹாரி ப்ரூக் ஆஸ் மை கேம் சேஞ்சர் ஃபார் இங்கிலாந்து. வெஸ்ட் இண்டீஸ்ல எனக்கு என்னமோ தோணுது, எடுத்தோடனே விக்கெட் விழுந்துரும், அதுக்கப்புறம் ஷெர்ஃபேன் ரதர்ஃபர்ட் காப்பாத்துவாருன்னு. ஸோ மை கேம் சேஞ்சஸ் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ் ஷெர்ஃபேன் ரதர்ஃபர்ட் அண்ட் இங்கிலாந்து ஹாரி ப்ரூக். இப்போ ப்ளீஸ் செலக்ட் யுவர் கேம் சேஞ்சர்ஸ், வி கேன் க்ளோஸ். நான் கேம் சேஞ்சர்ல எப்பவுமே ரொம்ப சேஃபா ப்ளே பண்ணுவேன். அதனால வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து முரட்டு காலை, அதாவது நம்ம அவர் வான்கடையில என்ன பண்ணினாருன்னு நம்மளுக்கு தெரியும். பேட்டிங்ல ரொமாரியோ ஷெப்பர்டு, போலிங்ல டெஃபினட்டா போலிங்ல போன ஹேட்ரிக் எடுத்திருக்காரு போன கேம், அதனால கொடுக்கல. பட் ஆனா அவரோட ஒன்லி வித் இஸ் பேட்டிங் எபிலிட்டி அண்ட் வித் இங்கிலாண்ட்ஸ் டெத் போலிங், திஸ் கேன் பி எ குட் மேட்ச் அப். அதனால ரொமாரியோ ஷெப்பர்டு. அதுக்கப்புறம் இங்கிலாந்துல ஒன் பிளேயர் டு வாட்ச் அவுட், ஃபியூச்சர் ஆஃப் இங்கிலாந்து கிரிக்கெட், ஜேக்கப் பெத்தல் நான் போறேன். இஸ் பிளேயிங் சூப்பர்லி, ரொம்ப அழகா இருக்கு பேட்டிங் பாக்குறதுக்கு, அவ்வளவு கம்போஸ்டா ஆடுறாரு, எடுத்துன்னு போறாரு. எப்படி நம்ம இந்தியன் டீம்ல வந்த நம்பர் 3ல விராட் என்ன பண்ணிட்டு இருந்தாரோ T20ஸ்ல முன்னாடி, அந்த மாதிரி ஒரு கம்போஸ்டர் காட்டுறாரு. இஸ் ஒன் ஃபார் த ஃபியூச்சர் ஃபார் இங்கிலாந்து. ஐ எம் புட்டிங் ஆல் மை மணி ஆன் ஜேக்கப் பெத்தல். ஐ ஹோப் ஹி கம்ஸ் வெல். எக்ஸலண்ட் செலெக்ஷன் சார், ரொம்ப பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைனும் பண்ணீங்க. ஐம் ஆல்சோ a பிக் ஃபேன் ஆஃப் ஜேக்கப் பெத்தல். த கைண்ட் ஆஃப் மெச்சூரிட்டி வாட் இஸ் ஷோயிங்க. பார்ப்போம், பிளேயிங் கண்டிஷன்ஸை பற்றி சொல்லியாச்சு, பிளேயிங் 11, அதுக்கப்புறம் வின் ஃபேக்டர், கேம் சேஞ்சஸ் சொல்லியிருக்கோம். பார்க்கலாம், கேன் இங்கிலாந்து நாங்கள் 2 பேரும் எட்ஜ் கொடுத்துருக்கோம். ஆர் தே கோயிங் டு கண்டினியூ தர் வின்னிங் மொமெண்டம். அதே வெஸ்ட் இண்டீஸுக்கு சொல்லலாம், தே ஆர் ஆல்சோ கமிங் ஆஃப்டர் வின். எந்த டீம் ஆர் கோயிங் டு புட் ஒன் ஸ்டெப் அஹெட் ரைட் நவ் டு த சூப்பர் எயிட்ஸ் அப்படின்னு வில் கம் பேக் அண்ட் டூ அ டீடைல்டு ரிவ்யூ ஆன் ஹூ இஸ் கெட்டிங் ஆன் டாப் ஆஃப் த அதர்னு. until we come back and do a detailed review on this most high voltage contest game with your very own Blast Vignesh. Until then, thanks a lot and bye bye.